கூட்டத்தோடைய தலைப்பு கரண்ட் பல்ஸ் தெரியாம வச்சுட்டேன். ஜனநாயகத்தை மீட்போம், விஜயின் ஜனநாயகத்தை மீட்போம் அப்படின்னா அள்ளி இருக்கும். இப்ப பாருங்க, நாம என்ன பேச போறோம், இவ்வளவு காவல்துறை பாதுகாப்புன்னு நமக்கு தெரியல. ஐஎஸ் வர்றாங்க, ஐஎஸ் 2-3 பேர் வர்றாங்க, காக்கி சட்டை போட்ட காவல்துறை அதிகாரிகள் வர்றாங்க. தமிழை மீட்போம் தான் சொன்னோம். நாட்டில் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? பொங்கலுக்கு படம் வரலங்க, அவர் படம் வந்தாதாங்க எங்களுக்கு பொங்கல் அப்படின்னு. அதான் நான் சொன்னேன், ஒரே ஒரு லெட்டர் பேடு பாஜக அதிமுகவோட கூட்டணி வைக்கிறேன்னு ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. பொங்கலுக்கு ஜனநாயக ரிலீஸ், பொங்கலுக்கு படம் வருதுப்பா. நாளைக்கு சிபிஐக்கு பதில் சொல்லணும். சிபிஐ கேட்கக்கூடிய கேள்விக்கு நடிகர் விஜய் டெல்லிக்கு போய் பதில் சொல்லணும். இப்பயே A4 ஷீட்டை ஸ்பைரல் பைண்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன கேள்வி கேட்பாங்க, என்னென்ன பதில் சொல்லணும், விட்டு பேப்பரை எங்கனக்குள்ள சொருகி வைக்கிறது அப்படின்னு. அதிமுக பாஜக கூட்டணிக்கு போனா சிபிஐ விசாரணையில தப்பிச்சிடலாம். ஜனநாயக படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும். ஆனா அவர் செய்வாரா? செய்ய மாட்டார். ஏன்னா திமுக இந்த தமிழக வெற்றி கழகத்தை எதுக்கு உருவாக்கி விஜய் கையில கொடுத்து ஊர் அலைய விடுது அப்படின்னா அது காரணம் யாரு? நாம தான் காரணம். நாம் தமிழர் கட்சி தான் காரணம். இதுவரைக்கும் திமுகவினுடைய வாக்கு விழுக்காடு எவ்வளவுனே தெரியாது, திமுக வாக்கு விழுக்காடே நமக்கு தெரியாது. ஆனா உண்மையிலேயே இந்த அரசியல் கட்சிகள்ல நாம் தமிழர் கட்சிக்கு இவ்வளவு வாக்கு விழுக்காடு இருக்கு, இந்த கட்சிக்கு இவ்வளவு வாக்கு விழுக்காடு இருக்கு அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான். அதிமுகவுக்கும் தெரியாது, திமுகவுக்கும் தெரியாது. ஆனா நமக்கு ஒரு கான்கிரீட்டா ஒரு வாக்கு இருக்கு. அது எப்படிப்பட்ட வாக்கு? வாக்குக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் காசு கொடுத்தாலும் நான் சீமானுக்கு தான் போடுவேன், நாம் தமிழர் கட்சிக்கு தான் போடுவேன்னு வம்படியா தேர்தல் பூத்துகள்ல தேடி 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 நாம் தமிழர் கட்சியின் சின்னத்தை தேடி தேடி போய் வாக்களித்த அந்த 36 லட்சம் பேர் திமுகவினுடைய அதன் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கனவை கெடுத்துக்கிறார். அதுதான் நடிகர் விஜய் இறக்கி விடப்பட்டிருக்கிறார். 2026 தேர்தலுக்கு அப்புறம் அவர் என்னங்க பண்ணுவாரு? திரும்ப கோடம்பாக்கத்துக்கே போயிருவாருங்க. நீங்க கவலைப்படாதீங்க, திரும்ப கோடம்பாக்கத்துக்கே போயிருவாரு. 26 தேர்தல்ல நாம் தமிழர் கட்சியின் வாக்கு விழுக்காட்டுல எதையாவது ஒண்ணு பண்ணலாமா அப்படிங்கிறதுக்காக இறக்கி விடப்பட்டிருக்கிறார். அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, திரை கவர்ச்சியில தமிழன் வீழ்ந்துட்டான், பல ஆண்டுகளாக வீழ்ந்துட்டான். 1957 திமுக முதல்ல தேர்தலில் போட்டியிடுது. அப்ப எம்ஜிஆர் ஒரு படம் நடிக்கிறாரு. அந்த படத்துல எம்ஜிஆரோட பேரே உதயசூரியன் தான். சின்னத்தை எங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்க பாருங்க. சின்னத்தை எம்ஜிஆர் மூலமா சேர்த்தாங்க. எம்ஜிஆர் முதல்ல சிவப்பு கலர் லிப்ஸ்டிக் போட்டுருவாரு, மீசைக்கு கருப்பு கலர் பெயிண்ட், கருப்பு சிவப்பு பெயிண்ட், கருப்பு சிவப்பு. உரிமை குரல் ஒரு படம், கரவேட்டியோட திமுக கரவேட்டியோட நடிகர் எம்ஜிஆர் நடிச்ச படம் அது. திமுகவை கொண்டு செல்வதற்கு திரை என்ற தளம் இருந்தது. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு தரை இந்த களம் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு. உண்மையை பேசுறோம், கொஞ்சம் உரக்க பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்றாங்க, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு என்ன பெரிய கனவு இருக்கும்? ஊழல் இல்லாத ஒரு அரசாட்சி, லஞ்சம் வாங்காத அரசு அதிகாரிகள், மலை வளத்தை மண் வளத்தை களவு செய்யாத ஒரு ஆளுங்கட்சி பிரமுகர்கள், மிக குறிப்பாக திமுக பிரமுகர்கள், இலவசமா கல்வி, இலவசமா மருத்துவம், காசுக்கு மாசம் 1000 ரூபாய் காசுக்கு ரேஷன் கடையில போய் கையேந்தாத தாய்மார்கள். இதுதான் எங்களுடைய கனவு. இந்த கனவை நிறைவேற்றினா என்ன பண்ணும்? திமுக தமிழ்நாட்டோட அடியோட ஒளியணும். இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கனவே. இதுதான் லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத நல்லாட்சி, வாரிசு அரசியல் முறை இல்லாத ஆட்சி முறை வேணும். இதுக்கு என்ன பண்ணும்? திமுக ஒளியணும். இந்த கனவை நிறைவேற்றி கொடுத்துருவீங்களா? நிறைவேற்றி கொடுத்துருவீங்களா? பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. பேரை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உரிமை தொகைன்பாங்க, உரிமை தொகைன்பாங்க. அந்த ஒரு திட்டத்துக்கு மட்டும் ஆண்டுக்கு தமிழ்நாடு அரசு 7000 கோடி செலவிடுது. 7000 கோடி இவர்கள் கடன் வாங்கி நமக்கு கொடுக்குறாங்க. கடன் தொகை பொங்கலுக்கு 3000 ரூபாய் பரிசு பணம். என்கிட்ட கூட ஒரு நெறியாளர் கேட்டாங்க, ஏமா நீங்க 3000 ரூபாய் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நானும் பொங்கல் பரிசு 3000 ரூபாய் வாங்க மாட்டேன். என் தமிழ்நாட்டு பெண்களையும் 3000 ரூபாய்க்கு கையேந்தாத ஒரு நிலையை உருவாக்குவதற்கு தான் நான் மட்டுமல்ல நாம் தமிழர் கட்சியை போராடி கொண்டிருக்கிறது. ஏன்னு கேட்டாங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் எந்த ரேஷன் கடையில போய் மாசம் 1000 ரூபாய் வாங்குறதுக்கு நிக்கிறாங்கன்னு சொல்லுங்கன்னு. அவருடைய மருமகள் கிருத்திகா உதயநிதி எந்த ரேஷன் கடையில போய் பொங்கல் பரிசு 3000 ரூபாய் வாங்குறதுக்கு, ஒரு கரும்பை வாங்குறதுக்கு, 1 கிலோ அரிசியை வாங்குறதுக்கு, 1 கிலோ சீனியை வாங்குறதுக்கு எந்த ரேஷன் கடையில போய் நிக்கிறாங்க? அவர்களுக்கு வளர்ச்சி கிடைச்சிருக்கு. மு.க. ஸ்டாலின் வீட்டு பெண்களுக்கு வளர்ச்சி கிடைச்சிருக்கு, பொருளாதார வளர்ச்சி கிடைச்சிருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய கடைக்கோடி பெண்களுக்கு பொருளாதார வளர்ச்சி போயிருக்கா?
போகல. ஏன் ஏன் விஜய் கூட சொல்றாரு சமத்துவ பொங்கல் கொண்டாடுவோம். அதத்தான் நாங்களும் கேக்குறோம். ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய நீங்க எங்க இருக்கீங்க? உங்க படத்தை 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்க்கக்கூடிய ரசிகருடைய பொருளாதார நிலை என்ன இருக்கு? நீங்க 2 பேரும் முதல்ல சமத்துவமா இருக்கிறீங்களா? விஜய் ரசிகனும் விஜயும் சமத்துவ பொருளாதாரத்துல இருக்கிறீங்களா? இல்ல. யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வீட்டு பெண்களுக்கு ஒரு பொருளாதாரம் கிடைக்கிறது. இங்க இருக்கக்கூடிய ஏழை பெண்களுக்கு, தமிழ்நாட்டின் கடைக்கோடியில வாழக்கூடிய கடைக்கோடி கிராமத்துல வாழக்கூடிய ஒரு ஏழை பெண்ணுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்குது சிந்திச்சு பாருங்க. ஏன் இல்ல? ஏன் இல்ல? ஏன் பொருளாதார சமத்துவம் இல்ல? ஏன் 1000 ரூபாய்க்கு நம்ம பெண்கள்லாம் கையேந்தி நிக்கிறாங்க? யோசிக்கணும், யோசிக்கணும். ஏங்க ஸ்டாலின் மனைவி ஊர் ஊரா கோயில் கோயிலா சுத்துறாங்க? நம்ம வறுமையில சுத்துறோமே, வறுமையில வாழ்றோமே, ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைங்க. கேட்டா சொல்லுவாங்க திமுகவா பேசாதீங்க, நாங்களாம் பரம்பரை திமுக. என்னையா பரம்பரை? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின், உதயநிதி துணை முதலமைச்சர், அவருடைய தாத்தா மு. கருணாநிதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர், அவருடைய அப்பா முத்துவேலர்னு பேசுறீல, முத்துவேலர் அவர் என்ன வேலை செஞ்சாரு? அவர் யாரு? அவர் மூஞ்ச பாத்திருப்பீங்களா நீங்க யாராவது? என்னையா பரம்பரை? அவனுக்கே பரம்பரை பெருமை கிடையாது. உனக்கு என்ன? உனக்கு என்ன பெருமை? அவனுக்கு அடிமையா இருக்கிற நீ, அடிமையா இருக்கிறதே பெருமையா பேசுவீங்களா? தமிழன் சிந்தனையில சீல் பிடிச்சிருக்கு. அதத்தான் நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் காட்டமா பேசி காத்திரமா பேசி தொடக்கிறோம். புண்ணு சரியாகனா கசப்பு மருந்து கொடுத்துதான் ஆகணும். கசப்பு மருந்து கொடுத்துதான் ஆகணும். நோய் அதிகமா இருக்கிறவங்க ஐயோ அம்மான்னு கத்துவாங்க. நீ கத்து, அப்படிதான் நோய் சரியாகும். இனிமேல திமுக வந்து மக்களுக்கு நல்லது ஏதாவது செய்ய போதா? இனிமேல் அதிமுக வரப்போதா? யோசிச்சு பாருங்க. 21 சட்டமன்ற தேர்தல் அதிமுகவும் பாஜக ஒரே கூட்டணி, வெல்லல. 24 2 பேரும் தனித்தனியா இருந்தாங்க, அப்பவும் வெல்லல. 26 தேர்தல பாஜகவும் அதிமுகவும் ஒன்னா சேர்ந்து போட்டிடுறாங்க. அப்பயாவது வெல்லுவாங்களா? வெல்ல மாட்டாங்க. அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க, எனக்கு கண்ணு கெட்டிய தூரம் வரை, கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை அப்படின்னு அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க. இன்னைக்கு அந்த கட்சி தமிழ்நாட்டுல கண்ணு கெட்டிய தூரம் வரை எங்கேயுமே இல்ல. 4.5 ஆண்டு காலம் எந்த மக்கள் போராட்டத்திலும் பங்கேற்காத ஒரு எதிர்கட்சி, ஒரு தூங்கு மூஞ்சி எதிர்கட்சினா அது அதிமுக தான். ஆனா இந்த 4.5 ஆண்டு காலத்திலையும் மக்களுடைய போராட்டம் எல்லாத்திலையும் பங்கேற்று சீரிய முறையில மக்களுடைய குரலை ஒலித்தது நாம் தமிழர் கட்சியும், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். பரந்தூர் விமான நிலையமா அதற்கு எதிரான போராட்டமா நாம் தமிழர் கட்சி இருக்கும். சிபிசிஎலுக்கு எதிரான போராட்டமா நாம் தமிழர் கட்சி இருக்கு. மீத்தேன் திணைக்கு எதிரான போராட்டமா நாம் தமிழர் கட்சி இருக்கு. சிப்காட்டுக்கு எதிரான போராட்டமா நாம் தமிழர் கட்சி இருக்கு. எல்லாத்தையும் இருக்கிறோம். எல்லாத்திலையும் மக்கள் குரலாக பேசுறோம். மக்கள் குரலாக வீதியில நின்று பேசுறோம். அதனால உங்களால என்ன செய்ய முடியும்னு கேக்குறீங்க. என்னைக்காவது ஒரு நாள் மக்களின் குரலாக எதிரொலிக்கக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகளுடைய குரல் சட்டமன்றத்தில் எதிரொலிக்கும் போது மக்கள் போராடவே தேவையில்லாத ஒரு வாழ்க்கை முறை தமிழ்நாட்டில் உருவாகும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்றாரு, சட்டமன்றத்தில் சொல்றாரு, என் ஆட்சியை பாத்தீங்களா 4 வருஷத்துல 1,00,000 போராட்டங்களுக்கு நான் அனுமதி கொடுத்திருக்கேன்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய அவமானம். அனுமதிக்கப்பட்ட போராட்டங்கள் 1,00,000 போராட்டங்கள்னா அனுமதி இல்லாம இன்ஸ்டன்டேனியஸா எத்தனை போராட்டங்கள் நடந்திருக்கும், எத்தனை லட்சம் போராட்டங்கள் நடந்திருக்கும். அப்ப மக்கள் வாழ்றதா இல்ல உங்க ஆட்சியில போராடி போராடி சாகிறதான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. போராடி போராடி சாகணுமா உங்க ஆட்சி காலத்துல? இதை யோசிக்கணும்ல, மக்கள் யோசிக்கணும்ல, மாணவர்கள் சிந்திச்சுக்கணும். 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கிற திட்டம் எப்போ? தேர்தலை ஒட்டி மடிக்கணினி கொடுக்கறாங்க. இங்க இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரி மாணவர்களுக்கு, பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கு, சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு, கலை அறிவியல் கல்லூரி மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும் என்கிட்ட கேட்டாங்க 2000 கோடி ரூபாய் செலவு அளிச்சு மக்களுக்கு இந்த மாணவர்களுக்கு மடிக்கணினி இலவசமா கொடுக்கறாங்க. நானும் கேட்கிறேன், தமிழ்நாட்டுல மொத்தம் 21 பல்கலைக்கழகங்கள் இருக்கு. அறிவு கண்ணை திறக்கக்கூடிய 21 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டுல இருக்கு. அதுல 12 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரே கிடையாது, வைஸ் சான்சலரே கிடையாது. காலேஜ் நடத்தக்கூடிய, பல்கலைக்கழகங்களை நடத்தக்கூடிய, வழிநடத்தக்கூடிய, அச்சாணியாக இருக்கக்கூடிய அந்த வைஸ் சான்சலர் பதவியே கிடையாது. திமுகவினுடைய லட்சணம், திமுக மாணவர்களுக்கு காட்டக்கூடிய அந்த அன்பு கருணை இப்படிதான் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய சென்னை யூனிவர்சிட்டியில மட்டும் 510 பேராசிரியர்கள் இடம் இருக்கு. அதுல வேற 210 பேராசிரியர்கள் மட்டும் தான் பணியில இருக்கிறாங்க. மீதி 300 பேராசிரியர்கள் இல்ல 1140 நான் டீச்சிங் ஸ்டாஃப், ஆசிரியர் இல்லாத பணியிடங்கள் வெறும் 420 பேர் மட்டும் தான் பணியில இருக்காங்க. மீதி இல்ல. ஏன்? நியமிக்கிறதுக்கு காசு இல்ல. ஏரி குளங்களை தூர்வாருங்கப்பானா திமுக ஆட்சி அதிகாரிகள், திமுகவின் முதலமைச்சர் அமைச்சர்கள்லாம் தமிழ்நாட்டு கஜானாவை தூர்வாரிட்டாங்க. அதனால பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் பணியிடத்தை முழுமையாக முடிக்க முடியல. ஒரு ஆசிரியர் பேராசிரியர் போட்டா என்ன அர்த்தம்? 30 ஆண்டுகளுக்கு அவங்களுக்கு மாசம் சம்பளம் கொடுக்கணும். அவங்களுக்கு 58 வயசு 60 வயசு ஆயிடுச்சு, பணி ஓய்வு பெறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும். பிஎஃப், பென்ஷன், இன்சூரன்ஸ், லொட்டு லொசுக்குன்னு எல்லாம்
அந்த தனிப்பட்ட நபருக்கு கொடுக்கணும். 2000 கோடி அதுக்கு செலவழிச்சிருக்கலாம்ல, 2000 கோடி அதுக்கு செலவழிச்சிருக்கலாம்ப்பா. ஏன் செலவழிக்கல? மாணவர்கள் சிந்திக்கணும். வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாமார்கள் எனக்கு ஸ்டாலின் 1000 ரூபாய் தராரு, பொங்கலுக்கு 3000 ரூபாய் தராரு அப்படின்னு வாக்களிப்பாங்க, திரும்ப திமுகவுக்கு வாக்களிப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டின் நாளைய நம்பிக்கையே மாணவர்கள் தான். மாணவர்கள் சிந்திச்சு பார்க்கணும். உங்களுடைய கல்லூரிகள்ல ஆசிரியர்கள் இருக்காங்களா, பேராசிரியர்கள் இருக்காங்களா, உதவி பேராசிரியர்கள் இருக்காங்களா? ஏன் அதை இந்த அரசாங்கம் நியமிக்கவில்லை? நாள்தோறும் செய்திகளை பார்க்கிறோம். கல்லூரி மாணவர்கள் வகுப்பறை சரியில்லை என்று போராடினார்கள், சுத்தமான கழிவறை இல்லை என்று போராடினார்கள், குடிக்க தண்ணி இல்லை என்று போராடினார்கள் என்று. உங்களுடைய போராட்டம்லாம் உண்மையும் நேர்மையுமாக இருந்தது அப்படின்னா இந்த முறை திமுகவை விரட்டி அடிங்க, தமிழ்நாட்டை விட்டு துரத்தி அடிங்க. மாணவர்களே, நீங்கள் தான் நாளைய நம்பிக்கை. நீங்கள் உங்கள் தாய்மார்களுக்கு புத்தி புகட்டுங்க.